எனக்கும் ரவுடி பேபிக்கும் குழந்தை பிறந்தா இப்படிதான் இருக்கும். ரவுடி பேபி மாதிரி கியூட்டா, குட்டி ரவுடி பேபி, வெரி ஸ்வீட். எழுதிடுவோம். அப்பதான் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குட்டி ரவுடி பேபி. இதை நம்ம ரவுடி பேபிட்ட கொடுக்குறோம், அவங்கள முழுசா ஏத்துக்கிட்டோன்றதை புரிய வைக்கிறோம். அப்புறம் நம்ம புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்றோம். எஸ். என் மருமகளை இப்படி பண்ணிட்டியேன்னு உன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு. ஆனா காரணம் இல்லாம நீ எதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என் பிள்ளையோட மனசு மாறுறதுக்காக தான் இந்த திருவிளையாடல்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிம்மதியா தூங்குவேன். ரொம்ப நன்றி.
சிவா ஈஸ்வரா சரவணா. பரமேஸ்வரா டேய் சரவணா, பரம்பொருளே. என்னடா இது வேஷம்? இது வேஷம் இல்லக்கா, இதுதான் உண்மை. எல்லாருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் வரும்ல, எனக்கு இப்ப வந்திருக்கு. கடவுள் மேல அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் வந்திருக்கு. ஈஸ்வரா, எல்லாமே அவன் செயல். அவனின்றி எதுவும் அசையாதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதான் கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா நடக்கணும்னு நான் சாமியை வேண்டிட்டு வந்தேன். இந்தாங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். டேய், நாங்க கோயிலுக்கு கூப்பிட்டா கூட ஏதாவது ஒண்ணு சொல்லி தட்டி கழிச்சிட்டு வர மாட்டியேடா. நீயா இப்படியெல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியலடா. எல்லா மனிதருக்குள்ளும் சில மாற்றங்கள் உண்டு. இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அதான் கடவுளை தேடி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வாங்கம்மா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அத சத்யா கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். எடுத்துக்கங்க. இந்தப்பா, சத்யாவை பார்த்துட்டு வரேன். சத்யா, இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஸ்வீட்டா? எதுக்கு? எதுக்குன்னு சொன்னா, நீ உடம்பு சரியில்லைங்கறத எல்லாம் மறந்துட்டு குதிச்சு குத்தாட்டம் போடுவ. அப்படி என்ன விஷயம் இது? உன் அமுல் பேபி உன்னை ஏத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். எது? அவன் என்ன பாசமா அக்கறையா வச்சு பாத்துக்கிறது சொல்றியா? அடப்போ, இந்த மாதிரி அவன் என்னாண்ட நிறைய வாட்டி நந்துக்கிறான். அதை வச்சு நானும் உன்ன மாதிரி ஏமாந்து அவன் ஏத்துக்கினான் தான் நினைப்பான். அவனாண்ட போய் கேட்டா, நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்ற உதவியா நினைச்சுதான் அதை பண்ணன்னு சொல்லி வெறுப்பேத்துவான். நீ பெத்து வச்சுக்கிறது ஒரு டூமாங்கோலி, அதுவும் நம்மள புரிஞ்சுக்காது, நம்மளும் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால இந்த ஸ்வீட் எடுக்கொண்டெல்லாம் வேணாம். இல்லடி, இப்போ அவன் உன் மேல காட்டுற அன்பு ஒரு புருஷ பொண்டாட்டி மேல காட்டுற அன்பு. ஷவா, உனக்கு இப்ப நான் சொன்னது புரியல. அவன் புருஷன் பொண்டாட்டி மேல காமிக்கிற அன்பை விட எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமா என் மேல அன்பெல்லாம் அள்ளி தெளிப்பான். ஆனா அதை வச்சுலாம் அவனை பொண்டாட்டியா எடுத்துக்கினான்னு நினைக்கவே கூடாது.
ஏன்னா ஏகப்பட்ட வாட்டி இப்படி நந்து நானும் ஏமாந்து பாக்குறவங்களும் ஏமாந்து அதுல நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். வாணா விட்டுரு. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஐயோ இந்த புரிதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப புரியாமலே பேசினு இருக்கிறா. நான் ஏன் சொல்றேன்னு காரணம் தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்ட. என்ன காரணம்? நீ அவனுக்கு முகம் வரையாத ஒரு குழந்தையோட ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணி இருந்தல்ல. ஆமா. நீ கொடுத்த அந்த படத்துல குழந்தையோட முகத்தை பிரபு ரசிச்சு ரசிச்சு வரைஞ்சு முழுமையடையாத அந்த படத்தை முழுமையாக்கிட்டான். அத அவன் வரைஞ்சிட்டா அவன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டதா அர்த்தம்னு தானே நீ சொல்லியிருந்த. அப்போ அவன் உன்னை மனப்பூர்வமா பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் வரைஞ்ச அந்த குழந்தை முகம் அப்படியே உன்ன மாதிரியே இருந்துச்சுடி. இப்ப ஒத்துக்கிறியா அவன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்னு? என்னால இதை நம்பவே முடியல. இந்த நேரம் பார்த்து நான் அப்படி இருக்கிறேன்னு. சீக்கிரமே உனக்கு சரியாயிடுதுன்னு போகுது, அப்புறம் என்ன? ஆமால அவன் வந்ததும் அவன் வரைஞ்சத பத்தி கேளு. என்ன? மாட்டேன். ஏன்? நான் கேட்காம அவனா வந்து குடுக்கட்டும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி சரி. அதனால அவனா என்னாண்ட இதை பத்தி சொல்ற வரையும் நான் கேட்கவே மாட்டேன். சரி சரி சரி. எனக்கு தெரியுன்ற விஷயத்தையும் நீங்களும் அவனாண்ட சொல்றாதீங்க. சரி 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 ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். இப்போ ஸ்வீட் எடு, கொண்டாடு. செல்வி, செல்வி, உன்னதான் கூப்பிடுறேன். இந்த செல்வி பிரசாதம் எடுத்துக்க. என்ன இன்னும் என் மேல இருக்கிற கோபம் உனக்கு போகலையா? உன் கோபம் நியாயம்தான், என் மேலதான் தப்பு. நான் உன்கிட்ட நடந்துகிட்டதை வச்சு என்ன ஸ்கவுண்டரல் நினைச்சிருப்பல்ல, கண்டிப்பா பொறுக்கின்னு நினைச்சிருப்பல்ல. பட் நான் அப்படிப்பட்டவன் இல்ல செல்வி. நான் சின்ன வயசுல இருந்தே ஃபாரின்ல தான் படிச்சேன். ஸோ
இங்க இருக்கிற கல்ச்சர் சுத்தமா எனக்கு தெரியாது. அதான் என்னோட பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. செல்வி, நான் ஃபாரின் மாதிரி நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன். பட் இங்க உள்ள கல்ச்சர் வெரி டிஃபரெண்ட். எனக்கு தெரியல. அதான் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு சுத்தமா தெரியல. இங்க பாரு செல்வி, நான் உன்கிட்ட அப்படிலாம் நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்கிட்ட தப்பான எண்ணத்துல பழகல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் செல்வி. அத உன்கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தான் அப்படிலாம் நடந்துகிட்டேன். என் மேல எந்த தப்புமே இல்லை. ஆனா நான் நடந்துகிட்டது தான் ரொம்ப தப்பாயிடுச்சு. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. திடீர்னு இப்படி ஒரு ஞான உதயம் எப்படி வரும்னு பாக்குறியா? நீ என்னோட கன்னத்துல அரைச்ச பத்தியா? அப்பதான் என்னோட தப்பு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என் தப்பெல்லாம் யோசிச்சு யோசிச்சு முழுசா என்ன மாத்திக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா எப்படி மாத்திக்கணும்னு தான் தெரியல. அதான் நேரடியா கடவுள்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பெரிய தெளிவு வந்துருச்சு. நான் இப்போ சொல்றதெல்லாம் நீ நம்பலல்ல? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், நீ டைம் எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்போ உனக்கு தெரியும் நான் முழுசா மாறிட்டேன்னு. நீ நம்புற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. என் மேல இருக்கிற கோபத்தை கடவுள்கிட்ட காட்டாத செல்வி. பிரசாதம் எடுத்துக்கோ ப்ளீஸ். இவ்வளவு நாள் நான் உன்னை தொடக்கூடாதுன்னு நீ நினைச்ச. ஆனா இப்போ என் கையில இருக்கிற குங்குமத்தை நீ தொட்டி எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கிட்ட. இதுதான் ஸ்டார்டிங். உன் வழியிலேயே வந்து எப்படி என் வலையில விழ வைக்கிறப்ப இந்த பெண்மீகத்தை அடைய இந்த ஆன்மீகம் தான் சிறந்த வழி.